Welcome to OTT Junction Super Singer Junior Season 10. ஸோ சூப்பர் சிங்கரை பொறுத்தவரைய சூப்பர் சிங்கர் ஜூனியருங்கிறது 2007 ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே சூப்பர் சிங்கர் சீனியர் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரைட் ஃப்ரம் அதோட இனிஷியல் சீசன்லேருந்து பார்க்குறேன். அதாவது நிக்கில் மேத்யூ ஜெயிச்ச சீசன்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜூனியர் அது முதல் சீசன்ல ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 சாரா ஸ்ருதி சீசன் வரைய யாரெல்லாம் ஜெயிச்சா அதுல ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி பார்ப்போம். முதல் எடுத்தோடனே 2007 தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர்னு ஆரம்பிச்சது. அதாவது தமிழகத்துக்கான செல்லக்குரலுக்கான தேடல், தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல்னு ஆரம்பிச்சாங்க. அந்த முதல் சீசனை பொறுத்தவரைய சின்மயி தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க ஒரு தொகுப்பாளராக. அந்த சீசன்ல சித்ராமா உஷா உதுப் இவங்கெல்லாம் அதுல ஜட்ஜா இருந்தாங்க. அந்த சீசனை பொறுத்தவரைய அதை வின் பண்ணது கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா போயிட்டாரு. அமெரிக்கா போய் கூட அவருடைய சில காணொலிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி தான் அதுல வின் பண்ணார். ரென்னரா விக்னேஷ் வந்தாரு. அந்த சீசன்ல பங்கு பெற்ற சாய் சரண், மதுமிதா சங்கர் இவங்கெல்லாம் பின்னாடி சீனியர்லையும் பாடினாங்க. ஸோ அந்த சீனியர்ல பாடி இவர் ஜெயிச்சாரு. நம்ம அவர் பேர் என்ன, சாய் சரண் ஒரு முறை டைட்டில் வின்னரா வந்தாரு. சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல இல்ல சீனியர்ல. சின்மயி தான் 2 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் தான் மாக்காப்பா எல்லாம் வர்றாரு. 2011 அப்புறம் தான் மாக்காப்பா, பாவனா, பிரியங்காலாம் 2013 தான் வராங்க. 2007 இந்த ஷோ ஆரம்பிச்சிருச்சு. முதல் 2 சீசனை சின்மயி தான் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. சீசன் 2 ரொம்ப இம்பார்ட்டன்டான சீசனு. அந்த சீசன் 2 பொறுத்தவரைய அதுல ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீசன் 2ல இவங்க தான் சின்மயி தான் தொகுத்து வழங்கினாங்க. ஏராளமான ஜட்ஜஸ் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதை பொறுத்தவரைய வின் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா அல்கா அஜித் அவங்க ஜெயிச்சாங்க. பின்னாடி அவங்க மலையாளத்துல ஒரு சிங்கரா வந்தாங்க, பிளேபேக் சிங்கரா வந்தாங்க. அந்த சீசன்ல ஏன் முக்கியம் நான் சொன்னேன்னா, அதுலதான் இன்னைக்கு பாப்புலரா இருக்கக்கூடிய நித்யஸ்ரீ, இன்னைக்கு பாப்புலரா இருக்கக்கூடிய பிரியங்கான்னா அந்த மன்னவன் பேரை சொல்லி பாடுவாங்கல்ல அந்த பிரியங்கா, அதுக்கப்புறம் ஸ்ரீனிஷா, இவங்க எல்லாமே பிரகதி குருபிரசாத், இவங்க எல்லாமே பிரகதி இல்ல, பிரியங்கா, ஸ்ரீனிஷா, நித்யஸ்ரீ இவங்க எல்லாமே சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2ல வந்தவங்க. பின்னாடி எல்லாருமே பிளேபேக் சிங்கரா மாறினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2 டைட்டில் வின்னர் அல்கா அஜித். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 3 பொறுத்தவரைய அந்த சீசன்ல ஃபைனலிஸ்டா வந்தவங்க யாருன்னா சுகன்யா, பிரகதி, கௌதம் இவங்கெல்லாம் ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணது. பப்ளிக் ஒயில்டு கார்டு மூலமா ஃபைனலிஸ்ட் ஆனது ஆஜித், யாழினி. இதுல ஆஜித் அவர் தான் டைட்டில் வின்னர் ஆனாரு. அவர் பின்னாடி பிக் பாஸ்க்கு வந்தாரு. அதுக்கப்புறம் லவ் டுடே படத்துல நடிச்சாரு. இவங்க ரன்னர் ஆனது பிரகதி குரு பிரசாத். அவங்க அமெரிக்காவை சேர்ந்த தமிழர் தான், பட் அமெரிக்காவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அவர் சீனியர்ல எல்லாம் பங்கு பெற்றாரு. நிறைய பிளேபேக் எல்லாம் பாடி இருக்காங்க. இதுதான் சீசன் 3 பொறுத்தவரை சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 கடுமையாக மோதப்பட்ட ஒரு இது. ஏன்னா அப்ப சோசியல் மீடியா அப்பதான் உள்ள வருது. பயங்கரமான போட்டியாளர்கள். அதுல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்பூர்த்தி தான் ஜெயிச்சாங்க. ஸ்பூர்த்தி, அனுஷ்யா, ஹரிப்ரியா, ஸ்ரீஷா, அதே மாதிரி கனடாலேருந்து ஒரு ஜெசிகா, இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு கடுமையான போட்டியா அமைந்து அதில் வென்றவர் ஸ்பூர்த்தி ஜெயிச்சாங்க. ஸ்பூர்த்தி, அனுஷ்யாலாம் பயங்கர பாப்புலரா இருந்தாங்க அந்த சீசன்ல. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 5 பொறுத்தவரைய அதுல பிரீத்திகா அவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க. 40 லட்சம் மதிப்புள்ள அபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. பவின் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். அதுக்கப்புறம் கௌரி செகண்ட் ரன்னர் அப், அவங்களுக்கு 3 lakhs கிடைச்சது. ஸோ இதுதான் சூப்பர் சிங்கர் சீசன் 5 பொறுத்தவரைய நடந்த நிகழ்வுகள். பிரீத்திகா அது வின்னர் ஆனாங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 6 பொறுத்தவரைய அதுல பூவையர், சூர்யா, ஹிருத்திக், சின்மயி, அஹானா, அனுஷ்யா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அனுஷ்யா சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல கலந்துக்கிட்டவங்க. இவங்க இதுல ரிட்டர்ன் ஆனாங்க திரும்ப 2வது முறையாக. இதை பொறுத்தவரைய இதுல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஹிருத்திக் தான் ஜெயிச்சாரு. அவர் தான் டைட்டில் வின்னர் ஆனாரு. சூர்யா ஃபர்ஸ்ட் ரன்னர், பூவையர் செகண்ட் ரன்னர் அப்பாக மாறினார் சீசன் 6ல.
சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 7 அது வந்து மாகாப்பா பிரியங்கா 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணாங்க. சங்கர் மகாதேவன், கல்பனா ராகவேந்தர், சித்ரா நகுல் இவங்கெல்லாம் ஜட்ஜா இருந்தாங்க. இது வந்து 2020 நடந்தது. 22 பிப்ரவரி 2020 கல்பனா ராகவேந்தர் இப்ப தற்கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்ட கல்பனா ராகவேந்தர் அவங்க அதை இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இந்த ஷோ வந்து கோவிட்னால நடுவில் தடுக்கப்பட்டதுங்கிறத விட கோவிட்னால நிப்பாட்டப்பட்டது. இந்த சீசனை பொறுத்தவரைய வைஷ்ணவி சூப்பராக பண்ணாங்க. அவங்க தான் டைட்டில் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது பாதியில நின்று போச்சு. அதுக்கப்புறம் சீனியர்ல வைஷ்ணவி வந்து செகண்ட் ரன்னரா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் ஞாபகம். அதாவது டைட்டில் வந்து இவர் தான் ஜெயிச்சார் போன சீசன்ல. டைட்டில் வின்னர் பேர் மறந்து போச்சு. ஜீவிதா செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. செகண்ட் ரன்னரப்பாக இவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வைஷ்ணவி டைட்டில் வின்னர் வந்து பெரம்பலூர்ல நார்த் வட தமிழகத்தை சேர்ந்தவர் தான் சீனியர்ல டைட்டில் வின் பண்ணாரு. அவர் பேர் மறந்துட்டேன். இப்பதான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னர் ஜான் ஜெரோம். சுத்தமா ஜான் ஜெரோம் ஃபேஸ் ஞாபகம் இருக்கு, பேரு மறந்து போச்சு. ஜான் ஜெரோம், ஜீவிதா பாஸ்கர், வைஷ்ணவி கௌரி. ஸோ வைஷ்ணவி வந்து ஜூனியர் சீசன் 7 வந்து டைட்டில் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க இந்தியன் ஐடல் தெலுங்குலாம் போனாங்க, அதுல வந்து ரன்னரா வந்தாங்க. ஸோ இதுல வந்து அவங்க வந்து செகண்ட் ரன்னரப்பா வந்தாங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 8 அதுல வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அதை இது பண்ணல, ஏன்னா அவங்க பிக் பாஸ்க்கு போனதுனால மைனா நந்தினி வந்தாங்க. ஸோ அதை பொறுத்தவரைய 2021 அந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷனோட வந்தது. அந்த ஃபைனல்ல ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷாங்கு தான் அதை டைட்டில் வின்னர் ஆனாரு. கிருஷாங்கு மிகச்சிறப்பாக பாடினார். அதை பொறுத்தவரைய ரிஹானா ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வந்தாங்க. நேஹா கிரீஷ் அவங்க செகண்ட் ரன்னரப்பா வந்தாங்க. ட்ரினிட்டா தேர்ட் ரன்னரப்பா வந்தாங்க. அஃபீனா ஃப்ரம் அபுதாபி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா நம்ம மாக்காப்பா கூப்பிடுவாரு. அவங்க சிரிப்பு வந்து அப்ப பிரபலமா இருக்கும், அதை ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க சிரிப்பு சவுண்டை போட்டு. அவங்க வந்து ஃபோர்த் ரன்னரா வந்தாங்க. அதுல வந்து அதித்தி சூப்பரான சிங்கர். எனக்கு அதித்தி, அஃபீனா இவங்களோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். பிரமாதமா பண்ணாங்க அந்த சீசன்ல. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9. ஸோ இந்த சீசன் 9 பொறுத்தவரைய இதுல வந்து வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 இதுல வந்து VM ஸ்ரீனிதா வாஸ் அனௌன்ஸ்டு டைட்டில் வின்னர். இதை நான் லைவ்ல பார்த்தேன். ஸோ லைவ்னா டைரக்டா போல டிவிலையும் ஹாட்ஸ்டார்ல லைவ் போடுவாங்க. அந்த லைவ்ல பார்த்து நான் ரிவ்யூவும் பண்ணேன். இப்போ கூட நீங்க அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, OTT ஜங்ஷன்ல. ஸ்ரீனிதா பர்ஃபார்மன்ஸ், ஹர்ஷினி நேத்ரா பர்ஃபார்மன்ஸ், அக்ஷரலட்சுமி இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையுமே நான் மேக்னா சுமேஷ், ரிச்சா, அனன்யா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையுமே நான் ரிவ்யூ பண்ணேன். இதுல வந்து ஸ்ரீனிதா டைட்டில் வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9ல. இப்போ சீசன் 10 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல ஏராளமான திறமையான குழந்தைங்க எல்லாம் பாடுறாங்க. இதுல வந்து குறிப்பா வந்து ஆதனா ஸ்ரீ நல்லா பாடுறாங்க, ஆத்யா நல்லா பாடுறாங்க, காயத்ரி நல்லா பாடுறாங்க, நம்ம சாரா ஸ்ருதி சூப்பரா பாடுறாங்க. எல்லாருமே சிறப்பா பாடுறாங்க. நஸ்ரீனா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்க எல்லாமே நல்லா பாடுறாங்க. ரிதன் அந்த மாதிரி இருக்கு டாப்ல உள்ளவங்க. இதுல நிச்சயமா ஃபைனலிஸ்டா போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா சாரா ஸ்ருதியை சொல்லலாம். சாரா ஸ்ருதி டைட்டில் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ உங்களுடைய பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சாரா ஸ்ருதி இந்த முறை டைட்டிலை ஜெயிப்பாரா? அவருக்கு அதிகமான வாக்குகள் விழுகுமா? ஆடியன்ஸ் சப்போர்ட் அவருக்கு அதிகமா இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன்.